அன்பிற்கினிய மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நாம கழிவு நீக்கம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து நெஃப்ரானின் அமைப்பு அப்படிங்கிற டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். நெஃப்ரானின் அமைப்புல ரீனல் கார்பசல்ஸ், ரீனல் டிபியூல்ஸ் அப்படின்னு இரண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கு. இப்போ இந்த வீடியோல நாம ரீனல் கார்பசல்ஸ் எப்படி இருக்கு, அதனுடைய பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வாங்க நாம பாடத்துக்குள்ள போகலாம். நெஃப்ரானின் அமைப்பு. நெஃப்ரான் அப்படிங்கிறது சிறுநீரகத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் அழகா இருக்கு. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு நம்ம நெஃப்ரானை தான் சொல்றோம். நமக்கு a pair of kidney இருக்கு, ஒரு ஜோடி சிறுநீரகம் இருக்கு அப்படின்னு தெரியும். ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் எவ்வளவு நெஃப்ரான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் 1 மில்லியன் நெஃப்ரான்கள் காணப்படுது. 1 மில்லியன் எவ்வளவு? 10 lakhs. நமக்கு தெரியும் மில்லியன் அப்படின்னா 1000 into 1000, இதுதான் நம்ம மில்லியன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு டோட்டலா 10 lakhs நெஃப்ரான்ஸ் ஒரு சிறுநீரகத்தில் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா நமக்கு 2 மில்லியன் நெஃப்ரான்கள், 20 லட்சம் நெஃப்ரான்கள் 2 சிறுநீரகத்திலும் காணப்படுது. ஒரு நெஃப்ரான் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஒன்னு ரீனல் கார்பசல்ஸ் அல்லது மால்பீஜியன் உறுப்பு அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க பாருங்க, இந்த பந்து போன்ற ஒரு பகுதியா இருக்கு இல்லைங்களா நெஃப்ரானினுடைய முனைப்பகுதியில, இதைத்தான் நாம மால்பீஜியன் உறுப்பு அல்லது ரீனல் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை தொடர்ந்து காணப்படுற அந்த குழல் போன்ற அமைப்புக்கு தான் சிறுநீரக நுண்குழல்கள், யூரினிஃபரஸ் டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டிபியூல்ஸ் பாருங்க, இது இங்க சுருண்டு இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து இது கலெக்டிங் டக்ட் வரைக்கும் போற இந்த நீண்ட குழலை தான் நாம சிறுநீரக நுண்குழல்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம ஒவ்வொரு அமைப்பா டீடைலா பார்க்கலாம். முதல்ல மால்பீஜியன் உறுப்பு எடுத்துக்கிறோம். மால்பீஜியன் உறுப்பு அல்லது ரீனல் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை நாம ஏன் மால்பீஜியன் உறுப்பு அப்படின்னு சொல்றோம்னா, இங்க பாருங்க, மார்செல்லோ மால்பீஜி அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞருடைய பெயரால தான் இதை நாம மால்பீஜியன் உறுப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த மால்பீஜியன் உறுப்புல என்னென்ன அமைப்புகள்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாமர்லஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த வார்த்தையை பாருங்க, கிளாமர்லஸ், குளோப், கிட்டத்தட்ட ஒரு பந்து போன்ற ஒரு அமைப்பா இருக்கிறதுனால இதுக்கு கிளாமர்லஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பௌமானியன் கிண்ணம். இப்போ இந்த மையத்தில் இருக்கிற பந்து போன்ற ரத்த நாளங்களின் நுண் தொகுப்பை நாம கிளாமர்லஸ் அப்படின்னு சொல்றோம். அதை பாதுகாக்கின்ற, அதை சூழ்ந்திருக்கின்ற இந்த உரையைத்தான் நாம பௌமானியன் கிண்ணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒன்னையும் டீடைலா பார்க்கலாம். முதல்ல நாம கிளாமர்லஸ் எடுத்துக்கிறோம். இந்த கிளாமர்லஸ்னா என்ன அப்படின்னா, உட்செல் நுண் தமனி, இங்க பாருங்க, அஃபரண்ட் ஆர்டீரியோல், இது உள்ள போகுது. உள்ள போய் இது பல கிளைகளா பிரிஞ்சு ஒரு பந்து போன்ற அமைப்பை ஏற்படுத்திட்டு வெளில வருது இல்லைங்களா, இந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கு தான் கிளாமர்லஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப கிளாமர்லஸ்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உட்செல் நுண் தமனி இருக்கு. இதுதான் அந்த உட்செல் நுண் தமனி. இது கிளாமர்லஸ்குள்ள ரத்தத்தை கொண்டுட்டு போகுது. இது எப்படி இருக்குன்னா அகன்றது, எதை விட வெளிசெல் நுண் தமனியை விட அகன்றது. இப்போ கிளாமர்லஸ்க்கு உள்ள போற அந்த உட்செல் நுண் தமனியானது 20 to 50 தந்துகிகளா பிரியுது. இங்க பாருங்க, பல கிளைகளா இருக்கு. தந்துகிகள் நமக்கு தெரியும், தந்துகிகள் அப்படிங்கிறது சிங்கிள் செல் திக்னஸ் உடையது, ஒரு செல் அளவு தடிமன் உடையது. இப்போ தந்துகிகள்லாம் மீண்டும் ஒன்னா சேர்ந்து அடுத்து வெளிசெல் நுண் தமனியா வெளியேறுது. எஃபரண்ட் ஆர்டீரியோல் அப்படின்னு சொல்றோம். இது ரத்தத்தை கிளாமர்லஸ்ல இருந்து வெளியில கொண்டு வருது. இந்த எஃபரண்ட் ஆர்டீரியோல் எப்படி இருக்குன்னா குறுகியது, எதை விட? உட்செல் நுண் தமனியை விட இது குறுகியது. அதே போல நீளமானது, உட்செல் நுண் தமனியை விட இது நீளமானது. ஏன் இது குறுகியதா இருக்கணும்? உட்செல் நுண் தமனி அகன்று இருக்கு, வெளிசெல் நுண் தமனி குறுகி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அது குறுகி இருக்கிறதுனால ரத்தமானது கிளாமர்லஸ்ல இருந்து அவ்வளவு எளிதா வெளியில போக முடியாது. அப்ப ரத்தமானது கிளாமர்லஸ்குள்ள கொஞ்சம் தேங்கி இருக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். அப்ப ரத்த அழுத்தம் கிளாமர்லஸ்ல கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால கிளாமர்லஸ்ல இருந்து சிறுநீர் வடிகட்டுதல் கொஞ்சம் எளிமையா இருக்கும். அப்ப சிறுநீர் வடிகட்டுதலை துரிதப்படுத்துறதுக்காகவும் அந்த சிறுநீர் வடிகட்டுதலுக்கு உதவுவதற்காக தான் வெளிசெல் நுண் தமனியானது குறுகலா இருக்கு. அண்ட் தென் இந்த கிளாமர்லஸ்ல இருக்கிற செல்கள் எண்டோதீலியல் செல்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கிளாமர்லஸ்ல பாருங்க, இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த கேபிலரிஸ், கிளாமருலர் கேபிலரிஸ், இங்க இருக்கிற செல்கள் ஒரு செல் அளவுக்கு திக்னஸ் உடையது அப்படின்னு பார்த்தோம். அந்த செல்கள் எல்லாம் என்ன வகையான செல்கள்னா எண்டோதீலியல் செல்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த எண்டோதீலியல் செல்களுக்கு இடையில ஒரு கேப் வந்து காணப்படுது. இங்க பாருங்க, இது ஒரு எண்டோதீலியல் செல், இது ஒரு எண்டோதீலியல் செல்னா இந்த எண்டோதீலியல் செல்களுக்கு இடையே ஒரு இடைவெளி காணப்படுது இல்லைங்களா, இந்த இடைவெளியை தான் நாம நுண்துளைகள் அல்லது ஃபெனஸ்ட்ரே அப்படின்னு சொல்றோம்.
இந்த இடைவெளி வழியா தான் ரத்தத்துல இருக்கிற கழிவுப் பொருட்கள் இங்க வடிகட்டப்பட்டு சிறுநீரகம் வழியா வெளியேறுது. இப்ப இங்க பாருங்க, இதுதான் குளோமெருலஸினுடைய எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் வியூ. இப்ப இது மேல இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிற செல்கள் வந்து பௌமனியன் கிண்ணத்தினுடைய செல்கள். இப்ப இந்த அமைப்பை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நம்ம அடுத்த அமைப்புக்கு வருவோம். பௌமனியன் கிண்ணம், மால்பிஜன் உறுப்புல காணப்படுற இரண்டாவது அமைப்பு அப்படிங்கிறது பௌமனியன் கிண்ணம். இதை நாம ஏன் பௌமனியன் கிண்ணம் அப்படின்னு சொல்றோம்னா, வில்லியம் பௌமன் அப்படிங்கிற சயின்டிஸ்டோடைய பெயரால தான் இதுக்கு பௌமனியன் கிண்ணம் என்று பெயர் வந்துச்சு. இந்த பௌமனியன் கிண்ணத்துல என்னென்ன அமைப்புகள் இருக்கு, என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பௌமனியன் கிண்ணமானது இரட்டை அடுக்கால் ஆனது, டபுள் லேயர்டு. இதுல புற அடுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். இந்த வெளிப்புற அடுக்கு இங்க இருக்கு இல்லைங்களா, வெள்ளை நிறத்துல, இதுதான் நம்ம வெளிப்புற அடுக்கு அப்படின்னு சொல்றோம், அல்லது புற அடுக்கு. இந்த புற அடுக்குக்கு பெரைட்டல் அடுக்கு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இந்த பெரைட்டல் அடுக்குல இருக்கிற செல்கள் எல்லாம் எளிமையான தட்டை செல்கள். இங்க இருக்கு பாருங்க, எளிமையான தட்டை செல்கள், சிங்கிள் செல் திக்னஸ் தான் இருக்கு. இந்த சிங்கிள் செல் திக்னஸ் உடைய லேயர் தான் இந்த பெரைட்டல் அடுக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் தென் இந்த உள்ள இருக்கிற அடுக்கு விசரல் அடுக்கு. இந்த அடுக்கை பத்தி நாம அடுத்து பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தை பாருங்க, இது குளோமெருலஸ். இந்த குளோமெருலஸ்ல இருக்கிற ரத்த குழல்கள் நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா இது மேல வெள்ளை நிறத்துல ஒரு அமைப்பு காணப்படுது. இதுதான் பௌமனியன் கிண்ணத்தினுடைய உட்புற அடுக்கு அல்லது விசரல் லேயர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த விசரல் லேயர் ஆனது குளோமெருலஸ்ல இருக்கிற கேபிலரிஸ் கூட அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆனா வெளிப்புற அடுக்கானது கொஞ்சம் தனித்து காணப்படுது. இது குளோமெருலஸ் கூட பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ இந்த இரண்டு அடுக்குகளுக்கு இடையே ஒரு இடைவெளி காணப்படுது பாருங்க. இந்த இடைவெளியை தான் நம்ம கேப்சுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம், பௌமனியன் கிண்ண இடைவெளி. அப்ப சிறுநீர் உருவாகும் பொழுது குளோமெருலஸ்ல இருந்து சிறுநீரானது பிரித்து எடுக்கப்படுது. பிரித்து எடுக்கப்பட்ட அந்த திரவமானது என்ன ஆகுதுன்னா இந்த இடைவெளியில தான் வந்து கொட்டப்படுது. இங்க இருந்து தான் அது சிறுநீரக நுண் நாளங்களுக்கு உள்ள போகுது. இப்ப நாம பௌமனியன் கிண்ணத்தினுடைய உட்புற அடுக்கு, அதாவது விசரல் லேயர், அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உள்ள அடுக்குல ஒரு சிறப்பான செல்கள் காணப்படுது. அந்த செல்கள் என்னன்னா, அதுக்கு போடோசைட்டுகள் அப்படின்னு நாம் பேர் சொல்றோம். போடோசைட்டுகள். இந்த வார்த்தையை பார்த்தோம்னா போடோ அல்லது போடா அப்படின்னா கால்கள் அப்படின்னு பேரு. கால்கள், போடா அப்படின்னா கால்கள். அப்ப போடோசைட்டுகள் அப்படின்னா பாத வடிவ அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த போடோசைட்டுகள் எப்படி இருக்குன்னா, ஏன் இதுக்கு போடோசைட்டுகள் என்ற பெயர் வந்தது அப்படின்னா, இதுல பாத வடிவ நீட்சிகள் காணப்படுது. நம்ம காலில் இருக்கிற விரல்கள் இருக்கு இல்லைங்களா, இது போன்ற நீட்சிகள் காணப்படுறதுனாலதான் இதுக்கு போடோசைட்டுகள் அப்படின்னு நம்ம பேர் சொல்றோம். இந்த போடோசைட்டுகளுடைய அமைப்பை பாருங்க, இதுதான் அந்த செல், போடோசைட்டுகள் அப்படிங்கிற செல்கள். இந்த செல்கள்ல பாருங்க, இங்க ஒரு நீட்சி காணப்படுது, இந்த மாதிரி ஒரு நீட்சி காணப்படுது. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பிரைமரி ஃபுட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம், முதல் நிலை பாத வடிவ நீட்சிகள். இந்த முதல் நிலை பாத வடிவ நீட்சிகள்ல மேலும் விரல்கள் போன்ற அமைப்புகள் காணப்படுது. இதை நாம செகண்டரி ஃபுட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம், இரண்டாம் நிலை பாத வடிவ நீட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கு இல்லைங்களா, இது குளோமெருலஸ். இந்த குளோமெருலஸ அப்படியே சூழ்ந்து காணப்படுது. இது ரெண்டும் சேர்ந்துதான் குளோமெருலஸ்ல இருந்து சிறுநீர், அதாவது குளோமெருலார் வடி திரவம் பிரியறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப இங்க பாருங்க, இந்த அமைப்பை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இது இந்த சிவப்பு நிறத்தில் காணப்படுறது கேபில்லரி எண்டோத்திலியம் அப்படின்னு சொல்றோம். அதாவது குளோமெருலஸினுடைய ரத்த நுண் நாளத்தில் காணப்படுற எண்டோத்திலியல் செல்கள். இது ரத்த நுண் நாளத்தினுடைய உள் அமைப்பு. இந்த எண்டோத்திலியல் செல்களுக்கு உள்புறமாக ஒரு மெல்லிய சவ்வு போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். இந்த அமைப்புக்கு கிளைகோ கேலக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது இந்த எண்டோத்திலியல் செல்களால் உருவாக்கப்படுகின்ற அமைப்பு. இந்த ரத்த நாளத்திற்கு வெளிப்புறம் பார்த்தோம்னா ஒரு பேஸ்மென்ட் மெம்பரேன், இந்த பச்சை நிறத்தில் இருக்கு பாருங்க, பேஸ்மென்ட் மெம்பரேன், அடிப்படை சவ்வு அப்படிங்கிற ஒரு அமைப்பு காணப்படுது. அதன் பிறகு இந்த நீல நிலத்தில் காணப்படுற இந்த அமைப்பு தான் பௌமனியன் கிண்ணத்தினுடைய விசரல் லேயர். இந்த விசரல் லேயர்னா அது எதனால் ஆனது? போடோசைட்டுகளால் ஆனது. இந்த போடோசைட்டுகள்ல பாருங்க, இப்ப இங்க காணப்படுற இந்த அமைப்பு தான் அந்த விரல் போன்ற நீட்சிகள். அந்த விரல் போன்ற நீட்சிகளுக்கு இடையே ஒரு கேப் காணப்படுது பாருங்க. இதைத்தான் நாம ஃபில்ட்ரேஷன் ஸ்லீட், வடிப்பிளவு அப்படின்னு சொல்றோம், வடிப்பிளவுகள். இப்போ இந்த விரல் போன்ற நீட்சிகளுக்கு இடையே காணப்படுற இந்த கேப்பை தான் நம்ம வடிப்பிளவுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த கேப்பை தான் நம்ம வடிப்பிளவுகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த அமைப்பு தான் இங்க காணப்படுது.
இந்த வடிப்பிளவுகள்லயும் ஒரு சின்ன சவ்வு போன்ற அமைப்பு இருக்கு. இப்ப விரல் போன்ற இந்த வடிப்பிளவுகள் இருக்குன்னா இதுக்கு இடையில ஒரு சின்ன சவ்வு போன்ற அமைப்பு இருக்கு. இங்க பாருங்க, இந்த நீல நிறத்துல காணப்படுது பாருங்க. இந்த சவ்வு போன்ற அமைப்புக்கு ஸ்லிட் டயப்ரம் அப்படின்னு சொல்றோம். வடிப்பிளவு திரை அல்லது வடிப்பிளவு சவ்வு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஒட்டுமொத்த அமைப்புகளும் நமக்கு குளோமெருலஸ் கூட இணைஞ்சு காணப்படுது. குளோமெருலஸும் பௌமனின் கிண்ணத்தினுடைய உள்ளடுக்கும் இணைஞ்சு இப்படித்தான் இருக்கு. இப்போ ரத்த குழாய்க்குள்ள வர்ற ரத்தத்திலிருந்து குளோமெருலார் வடி திரவம் எதெல்லாம் தாண்டி வெளியில போகணும் அப்படின்னா பாருங்க, முதலாவதாக கிளைகோகோலெக்ஸ் அப்படிங்கிற சவ்வை தாண்டணும். அண்ட் தென் ரத்த நுண் நாளத்துல இருக்கிற அந்த குளோமெருலஸ்ல இருக்கிற செல்களுக்கு இடையே காணப்படுகின்ற கேபில்லரி எண்டோத்திலியத்துக்கு இடையே காணப்படுகின்ற ஃபெனஸ்ட்ரா அப்படிங்கிற இந்த துளையை கடந்து போகணும். அதன் பிறகு அடிப்படை சவ்வு அப்படிங்கிற அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேனை தாண்டணும். பேஸ்மெண்ட் மெம்பரேன்ல இருந்து பௌமனியன் கிண்ணத்தினுடைய உள் அடுக்குக்கு கடந்து செல்லும் பொழுது இங்க பாருங்க, இந்த போடோசைட்டுகளை கடக்கணும். அந்த போடோசைட்டுகள்ல இருக்கிற இந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்டுக்கு வரணும். அந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ல இருக்கிற டயப்ரத்தை தாண்டி இந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட் வழியா எங்க போகுது? பௌமன் ஸ்பேஸ், பௌமன் கிண்ணத்தினுடைய 2 அடுக்குகளுக்கு இடையே காணப்படுகின்ற அந்த இடைவெளிக்கு போகுது. அப்ப இவ்வளவு தூரத்தை கடந்துதான் ரத்தத்துல சிறுநீர் வடிகட்டுதல் அப்படிங்கிறது நடக்குது. என்ன மாணவர்களே, இந்த வீடியோல நாம நெஃப்ரானின் அமைப்பு அப்படிங்கிற பகுதியிலிருந்து ரீனல் கார்பசல்ஸ் எப்படி இருக்கு, அதுல இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோல இதனுடைய அடுத்த பகுதியை பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.